நீ வளர்க்குற சப்ப மீன் கிடையாது. ஆமா, இவர் பெரிய சுறா மீனை வளர்த்தாரு. போடா. என்னடா பண்றீங்க? அம்மா அப்பா பத்தி தப்பா பேசுறாமா? அப்புறம் அவன் என் மீனை பத்தி பேசுறான். வீட்டுல என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஆஷ்னாவையும் ஆளனையும் பாரு, ஒரு சத்தம் கூட வெளியே வர மாட்டேங்குது. லிப்ஸ்டிக் எடுத்து போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டாமா. என்ன வேலை பண்ணிட்ட? போடா, ஸ்கூல் போடா. மரியாதையா லிப்ஸ்டிக் என்ன கத்துறீங்க? கடிப்பா போடா. ஓ, டேய் ஆஷிர் அவனை விட்றா. விடுன்னு சொல்றல, அவனை விட்றா. ஆண்டி, ஆஷிரோட சட்டை தான் எக்ஸ்ட்ரா இருந்தா தரீங்களா? டேய் நீ வேணா பாரு, அவ என்ன திரும்பி பாப்பா. செப்டம்பர் 5ஆம் தேதி அவ காது மேல உட்கார்ந்து கத்தனால அவ திரும்பி பார்க்க மாட்டா. அவ திரும்பி பார்க்கிறதுக்கு நீ அவளோட ஆளா? அதுல கலந்துக்கணும்னு ஏண்டா, நினைக்கிறேன். அவ பின்னாடி இருக்க 150 பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் நீ. ஞாபகம் இருக்கு? 150 பேரா? ஒரு கிளாஸ்ல டீ சாவடிக்காதடா. நான் சும்மா ஒரு கணக்குக்காக சொன்னேன்டா. இது சரி ஓகே, அவ உன்னை பார்க்கணும். நான் உன்கிட்ட ஒரு டேலண்டாவது இருக்கும். ஏதாவது ஒண்ணு இருக்கா உன்கிட்ட? டேய், இங்க பாம்பு மாதிரி நெஞ்சிட்டு இருக்காம அவட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. டேய் நான் எப்படி தனியா போய் பிடிச்சிருக்கேன்னு சொல்றது? தனியாவா? ஆமா. அதான் நான் இருக்கனே. போ, நான் இங்க இருந்து பாக்குறேன். வேணாடா, சரியா வராது. சரியா வராது. வேணா வேணா வேணா, சரியா வராது. இதை விட்டு அதுக்கப்புறம் சொல்லவே முடியாது. ஆசிரியர் ப்ளீஸ்டா சொல்லாதடா, தயவு செஞ்சு போய் சொல்றா. ஆசிரியர் சொல்றதுக்கு என்ன பாரு. மச்சான் என்ன விட்டு தனியா சைட் அடிக்கலாம் பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. வா வா வா, போலாம் 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 போலாம். நீ பாரு, நீ இப்ப அவகிட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ அங்கேயே சூசைட் பண்ணிப்பா. நீ ஜெயிலுக்கு போணுமா? வேணா வேணா, அதெல்லாம் வேணாம். அதுக்கு தான் சொல்றேன், எதுவும் பண்ணாம மூடிட்டு இருன்ற. அவகிட்ட போய் அவனாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னானா நேரா போய் பிரின்சிபல் ரூம்ல கம்ப்ளைண்ட் பண்றான். இது மட்டும் இல்ல மச்சி, அவங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது உச்சி தொங்க விட்டுருவானுங்க. தனியாடி வாங்கணுமான்னு யோசிச்சுக்கோ. நீ அவங்கள பாத்திருக்கியா? பார்த்ததுல ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். கன்ஃபார்ம் தான். நான் மட்டும் ஏன் தனியா அடி வாங்கணும்? நீ தான் என் கூட இருப்பியே. அடி வாங்கறதுக்கு நான் ஏன்டா கூட இருக்கணும்? ஏண்டா இப்ப பார்த்தாலும் என் கூட இருப்பேன் சொல்லிட்டே இருப்பேன். நான் இருப்பேன் மச்சி. வாங்குறேன். ரொமான்டிக் லுக்கு அடிச்சு நீ இப்படி இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா வச்சுக்கோ, கடைசிக்கு பாத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவளுக்கு ஏத்த பையனே இல்லடா நீ. ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப். டோன்ட் டிஸ்கரேஜ். ஆஷ்னா, 2 பென்சில் இருக்கா? தேங்க்ஸ். ஆஷ்னா, 2 பேனா இருக்கா? 2 ப்ரொடெக்டர் இருக்கா? ஆஷ்னா, 2 கோடா இருக்கா? ஆஷ்னா, 2 மண்வெட்டி இருக்கா? ஆஷ், 2 வறுத்த மீன் இருக்கா? 2 அண்ணனுங்க இருக்கானுங்க, வேணுமாடா? வேணாம், எனக்கு 1 போதும். ஆஹா, நீ எங்கடா போற? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அர்ஜுன் பிளஸ் ஆஷ்னா. நீங்க தான் ஏ செக்ஷன்ல இருக்கிற அஜினை புடிச்சு அடிச்சிங்களாடா? ஆமா, அவன் 2 கேட்டா, அதான் 2 கொடுத்தோம். எதுக்கு? அவன் யாருன்னு தெரியுமாடா? ஏய், அவன் யாரா இருந்தா எங்களுக்கு என்னடா? உங்களுக்கு அவன் அண்ணன் யாருன்னு தெரியுமா? அவன் அண்ணன் யாரா? சூப்பர் ஸ்டாரா? சரி அதெல்லாம் விடு. அவன் அண்ணனோட ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா? செத்தீங்கடா. உங்க கதை முடிஞ்சது. யாரா இவன் அடிச்சது? என் தங்கச்சி பின்னாடி சுத்தனா மறுபடியும் அவனை அடிப்பேன். நீ பாத்தியாடா? இல்ல, நான் சத்தியமாவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ மேல சத்தியம். நீ இதோட நிறுத்திக்கோ. இனிமே அவனை அடிச்சா என்னடா பண்ணுவ? என்னடா பாத்துட்டு இருக்க? ஆட்டினா தொட்டு பாடுறா, அப்ப தெரியும். தொடுடா, முடிதான தொடுறா. உங்க பசங்க கோலத்தை பாத்தீங்களா? அது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போட்டது தானே மேடம்? சரிங்க மதர், நீங்க முடிச்சுட்டு கூப்பிடுங்க. ஜீசஸ்க்கு அப்பா நினப்பு. இது எப்படி திறக்கிறது? அப்பா ஒன்னு சொல்றேன் கேளு. இனிமே நீ அவனும் கூட சேர்ந்துலாம் சுத்தாத. நான் சுத்துவேன் மாட்டேன். இதுக்கப்புறம் ஒழுங்கா படிக்கலான்னு இருக்கேன். இருந்தாலும் உங்க அண்ணன் மாதிரி போனா வெயிட்லாம் இல்ல, அதனாலதான் போச்சு. அவனுக்கு ஹெட் வெயிட் தான் ரொம்ப அதிகம். ஆனா அவன் எதுக்குடா என்கிட்ட பேச மாட்டான்? அப்பா தான் அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னாரு. வாடா, அப்பா சொன்னதுக்கெல்லாம் பேசாம இருப்பாங்களா? நான் பேசிட்டு தானே இருக்கேன்.
அண்ணன் கூட மட்டும் இங்க வந்திருந்தோம் கண்டிப்பா படம் பார்த்திருக்க முடியாது. ஆமா, அவனை நீ கரெக்டான நேரத்துல தான் கட்டி விட்டுருக்க. ஆசிரியர் டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தெரியலடா. சீக்கிரம் படம் அவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இருக்கேன். டேய் கண்ணாடி போட்டு கெத்தா வந்திருக்கேன். எனக்கு கெஞ்ச கூட முடியாது. கேளுடா. பாக்குறேன் இரு. எங்களை பார்த்தா வெள்ளையும் சொல்லியுமா போராட்டத்துக்கு போற மாதிரியா இருக்கு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தான் லைன்ல இருக்கான். அவனை பார்த்தா என்ன லூசு குமாரியா இருக்கு? உன்னை பார்த்தா தானே அப்படி தெரியுது. அம்மாளுங்கண்ணே நம்ம பசங்க தான். முதல்ல நீ யாரா? நான் அப்பன்டா. நான் உச்சிட்டப்பன்டா. இந்த போலீஸ்காரன் எப்படி அடிக்கிறான்? அவனை சும்மா விட மாட்டேன்டா. அவன் அடிக்கும் போது அந்த தைரியம் எங்க போச்சு? அவன் வீட்டுல இருக்கிற நம்ம அப்பாவும் மட்டும் இல்ல, கல்ஃப்ல இருக்கிற நம்ம சித்தப்பாவே அசிங்கப்படுத்துறான். அவனுக்கு என் சித்தப்பா யாருன்னு தெரியல. ஒரு பைத்தியம்டா. ஐயோ போலீஸ் வராது. அந்த ஆளு ஒரு பைத்தியம். அந்த ஆளு வேற ஏதோ டென்ஷன்ல நம்மள போட்டு அடிக்கிறான். அவன் என்னைக்காவது யூனிஃபார்ம் இல்லாம வரட்டும், அன்னைக்கு நான் அவனை உரிக்கிறேன். படத்தை போல ஸ்கிரீனை கிழிச்சிருவேன். போடுறா படத்தை. மச்சான் போலீஸ்டா. மரியாதையா மூடிக்கிட்டு படத்தை பார்க்கணும். இல்ல ஒவ்வொருத்தன் கை வழுக்க தலையில வச்சு யாரா அவங்க அப்பா பத்தி பேசுனது? போட்டு வந்தா அழகா இருக்கும். தங்கச்சி யாரா நீங்க இருக்கா? வந்துருச்சு மச்சான். என்னது? எல்லா மாசமும் இதே நேரத்துல அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க. இதனாலதான் அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போல. உண்மைதாங்க. போடா அப்படி. ஏன் ஹெட்செட் வச்சு தான் பாப்பியா? போடா. தைரியம் இருந்தா அவட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. எனக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப புலம்பாம போயிட்டு அவட்டியே சொல்றா. உன் கூட சுத்திட்டு இருக்க ஃப்ரெண்ட் தான் இப்ப இவனையும் கெடுக்கிறான். ஏன் ஃப்ரெண்டா? ஆமா. அவன் இவனோட ஃப்ரெண்டு. காலை யார் உடைச்சது? போத்திட்டு சும்மாறா. நீ போடா மயிர். கிட்ட ஒருத்தல திட்டியா? எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்க. வந்த உடனே அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. அவன் கெட்ட வார்த்தை பேசுனது கேட்கலையா? உன்னை பார்த்து தான் அவன் கத்துக்கிட்டான். மிஸ் 2 பேப்பர். நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதுனேன். ஆனா என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்போ இவங்க உன் கூட இருக்காங்க. அடுத்த வருஷம் இவங்க பாஸ் ஆகி போயிட்டாங்கன்னா நீ யாரு கூடடா சேர்ந்து படிப்ப? இல்லப்பா, அவன் நாங்க தனியாலாம் விட மாட்டோம். சத்தியம். அப்ப நீங்களும் ஃபெயில் ஆயிருவீங்களா? ஐயோ அப்படி இல்ல, நாங்க ஒன்னா படிச்சு பாஸ் ஆவோம். படிச்சா டேய் பசங்களா, இந்த வயசுல இந்த கோலா எல்லாம் குடிக்காதீங்க. லிவர் எல்லாம் கெட்டு போயிடும். இதெல்லாம் என் பையன் கிட்ட தான் கத்துக்கணும். ஷவர்மா வாங்கிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி சஜன் ஏன்டா என்கிட்ட சொல்லாம கல்ஃபுக்கு போயிட்டான்? மனுஷனா அவன்? உனக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே இல்லையா? அவங்க நல்லா துபாயில ஜாலியா இருப்பான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கடா. நான் உங்ககிட்ட ஒரு பொருளை தரேன். அதை இங்க வச்சுட்டு ஒரு நாள் மட்டும் வீட்டை விட்டு வெளியில போனா போதும். அப்படி என்ன பொருள் அது? அது என்னன்னு பாப்பீங்க. அதுக்கு விழாத ஒரு வயசு பையனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அது என்னன்னு சொல்லுங்க. ஒரு பிளான் இருக்கு. நம்மளும் இதெல்லாம் தாண்டி தானே வந்தோம். நாளைக்கு கல்யாணத்துக்கு வரையா இல்லையா? ஐயோ எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குப்பா. எக்ஸாம் வருது. இதை சாப்பிட்டு முடிச்சு படிக்க போறேன். How can you calculate the total marks of a student and he? ஏய் வெளிய எங்கேயும் போயிடாத, இங்கேயே இருந்து படி. அதான் பண்ண போறேன். Center to the bottom right corner. Self see that the mouse corner point of the main ingredient is. எனக்கு தெரியும். என்ன இப்போ ஒருத்தன் சீடியோட வருவான் பாருங்க. கையில நான் பாமாயிலா? பாத்தீங்களா, நான் சொன்னல. என்ன பீரோட போறாங்க? அதாரு சரக்கு பொறுக்கி பசங்க குடிக்க ஆரம்பிச்சானுங்களா? தான் சீடியோட வர போறான். யாரு? ஆலன், என் மவனை பத்தி எனக்கு தெரியாதா? இது சீடி இல்ல, லேடி. பசங்க ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கானுங்க. இறைவா, சுண்ணத்து பண்ண சரியான டைம். ஐயோ என்னாச்சு? தண்ணி வேணுமா?
நீ வெட்டு. என்னடா ஒரு நிமிஷம் பூச்சி ஆரம்பிக்கலாம் நினைச்சா சாவடிக்கிறானுங்க. என்னடா சந்தோஷம் ஒரு விழா கோலத்துல மொத்தத்தில் கொண்டாட்டம் மவனுக்கு வலிக்குதா என்ன? ஏய் மேலாக்க வெட்டி ஷேப் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஃபினிஷிங் டச் தான், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே தான்ல? ஓகே தான். உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா மயிறு சாமான வெளியே தூக்கி காட்டிக்கிட்டு நிக்கிற. இவன் ஜட்டிக்குள்ளேயே மூத்திரம் போவான் போல. எல்லாமே கெட்ட வார்த்தையா இருக்கு. நீங்க உள்ள வரும்போதே இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்திருப்பீங்களே. ஒரு யுத்தமே முடிஞ்சிருக்கு. பசங்கள்லாம் மைனர், கேஸ் எல்லாம் போட முடியாது. மைனரா? மோசமான கிரிமினல் அவனுங்க. வயசெல்லாம் பார்க்காம உள்ள தள்ளுங்க. எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. படிப்பு சொல்லி தர டீச்சர்ஸ் மேலேயே அவனுங்க கை வைக்கிறானுங்க. ஐயோ சார், எங்களுக்கு ஒன்றும் பாடம் நடத்த வேணாம். பசங்களை ஒழுங்கா பாத்துக்க முடியலனா எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க நீங்க? புக்கில் இருக்கிறத சொல்லி கொடுக்க தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவனுங்கெல்லாம் குடிக்கிறானுங்களா கஞ்சா அடிக்கிறானுங்களான்னு பாக்குறதுக்கு இல்ல. புத்தகத்துல இருக்கிறத படிக்கணும்னா புத்தகத்தை வாங்கிட்டு வீட்லயே படிக்கலாமே. அப்புறம் எதுக்காக ஸ்கூலுக்கு வரணும்? பசங்க எல்லாம் கிளாஸ் இல்லாத போது எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சார், அவங்க வீட்ல இப்படி எல்லாம் பண்ணி நாங்க பார்த்ததில்ல. இங்க ஸ்கூல்ல இப்படி பண்ணியும் நாங்க பார்த்ததில்ல. அப்ப எங்க வச்சுதான் இதெல்லாம் யூஸ் பண்றானுங்க? அதை கண்டுபிடிக்கிறதான போலீஸ் வேலை. அவர் கேளு. பசங்க எங்க போறானுங்க என்ன பண்றானுங்கன்னு பாக்குறது போலீஸ் வேலை இல்ல. அப்ப போலீஸோட வேலை என்ன? டாஸ்மாக் வெளில நின்னு காசு கொடுக்கறதா? நீங்க என்ன அடிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா? குட்டனை தான் சார் கொடுத்தாரு. உங்க குட்டனை சாணி எடுத்து கொடுத்தாலும் அலைஞ்சுக்கிட்டு போய் திம்பியா? இல்ல. ஏடா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்கல்ல. இங்க இருக்கிற சின்ன பசங்களை கூட கண்டவங்க கிட்ட இருந்து முட்டாயோ சாக்லேட்டோ வாங்கி திங்க கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு. இல்ல. அப்புறம் குட்டன்னா கண்டவர்லாம் கிடையாது. என்னடா உங்க அப்பத்தாவோட குட்டண்ண? அவனோட ஹைட்ரோபோனிக் ஃப்ரம் கலிபோர்னியா. சத்தியம். மனுபி சதாசிவனா? எஸ் மதர். நீயும் இதே ஸ்கூல்ல தானே படிச்ச மனுபி சதாசிவன்? இல்ல சார், பிரச்சனை வேற என்ன பிரச்சனை? இந்த பிரேமம் காதல்னால தான் பிரச்சனை. பிரேமம்ல என்ன பிரச்சனை? பிரேமத்தால இந்த பிரச்சனை இல்ல, பசங்களால தான் பிரச்சனை. அப்புறம் எதுக்கு பிரேமத்தை எழுத்தீங்க? தேவையில்லாம பேசாதீங்க. கள்ள காதல். என்னோட சிஞ்சுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வைங்க, கண்டிப்பா அவ என்ன சாகடிச்சிருவா. இப்படி எல்லாம் சில்லியா பேசாதீங்க பினு சார். அட கையெடுங்க டீச்சர், இத பார்த்து வேற ஏதாவது அசிங்கமா எழுதி வைக்க போறானுங்க. டே, அவன் உனக்கு கால் பண்ணாளா? எங்க பண்ணா? அன்னைக்கு கடைசியா பேசினதோட சரி. டிபியும் காட்டல, போனும் போக மாட்டேங்குது. அப்போ பிளாக் பண்ணிருப்பா. டேய், இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல, ஊருக்காரங்களாம் மறந்துருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்னு பாத்துக்கிட்டே இருக்கிறது அவங்க வேலையா என்ன? ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இதை பத்தி தெரியுமா என்ன? ஸ்கூலுக்கும் போலீஸ்க்கும் சொந்தக்காரங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே. டேய் எந்திரிங்கடா, 4 பேர் இங்க கஞ்சா அடிச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா இருங்கண்ணே, அவனுக்கு அந்த மாதிரி பசங்களா இல்ல. சரியா உட்காருங்க. வா நம்ம போலாம். உனக்கு பைத்தியமா என்ன? அவனுக்கெல்லாம் கஞ்சா MDMA எல்லாம் அடிக்கிறவனுங்க. கையில ஏதாவது கிடைச்சா எடுத்து குத்திடுவானுங்க. போடா டேய். பாரு முறைக்கிறானுங்க. குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிருப்பான் போல. ஐயே, என்னடா அழுதுட்டு இருக்க? இப்படி பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? டேய், ஃபெயில் ஆனா என்ன பண்றது? நான்லாம் பாஸ் ஆயிடுவேன். நான் தான் ஃபெயில் ஆயிடுவோம்னு பயமா இருக்குடா. அது எக்ஸாம்க்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒழுங்கா படிச்சிருக்கணும். யார் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நான் ஃபாரின் போவேன். என்ன யாரும் தடுக்க கூடாது. நானும் போவேன். சூப்பர், அப்படிதான் இருக்கணும். குட் குட். சைட் ஓபன் ஆயிடுச்சு. அஜய் உன் நம்பர் சொல்லு. ஃபர்ஸ்ட் நானா? சொல்றா. 11 போயிருமாடா. 90 வந்துருச்சா? 228. 228. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு, எப்படியாவது காப்பாத்திரு. அஜினே பாஸ்டா. ஏய் பாஸ்டா. கரெக்ட்டடா. அஜினே சும்மா நினைச்சியா? அஜின் இஸ் பேக். எந்த பாரு நம்பர் சொல்லு. 11 11 90 225. அம்மா, நான் பாஸ் ஆயிட்டேன். எப்படியாவது நான் பாஸ் ஆகிருப்பா. நான் மட்டும் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிடணும். பாஸ் ஆயிட்டா?
இவனுங்களே பாஸ் ஆயிட்டானுங்க, நான் பார்க்கணுமா? சொல்றா 11 11 90 90 235. என்னடா என்னாச்சு? போச்சு. டேய் எதுல பார்த்தாலும் ஃபெயில் தான்டா. ஐயோ, எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா அடிக்கிற அடியில என் மூஞ்சே மாறிடும்டா. நீ சீன் போட்டல அதான்டா. இப்போ வந்து பாரு, சீக்கிரம் பாருடா. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் விளையாடாம பாடுறா. பாடுறாங்கறல என்ன அப்புறம் பாக்குற? ஒருத்தங்க ஃபெயில் ஆகி உட்கார்ந்திருக்கான். விநாயக்கு ஃபெயில் ஆயிடுறா. நீ கொஞ்சம் சும்மா இரு ஆஷிர். நான் நம்புற எல்லா தெய்வங்களும் என்னை காப்பாத்துங்க. கடவுளே, ஃபெயில் ஆயிடும். டேய் என்ன தனியா விட்டுறாதீங்கடா. நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன். அம்மாடா, நான் பாஸ் ஆயிட்டேன். மச்சான் பாஸ் ஆயிட்டான்டா. பாஸ்டா. டேய் நீ இன்னொரு வாட்டி பாரு. இந்த வாட்டி நல்லா பாரு. சொல்ல முடியாது, நான் பாஸ் ஆயிட்டேன். என்ன ஏமாத்திட்டீங்களா? டேய் அப்பலாம் இல்லடா. என்ன ஏமாத்திட்டீங்களா? டேய் சரி கொஞ்சம் பொறுமையாடுறா. அடுத்த வருஷம் எழுதி பாஸ் ஆயிரலாம் விடு. மச்சான் உன் திறமைக்கு நீ சீக்கிரமா பாஸ் ஆயிடுடா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மோட்டிவேஷன் எல்லாம் கொடுங்கடா. நானே ஃபெயில் ஆயிட்டேன், காட்ல இருக்கேன். இனிமே நான் இல்லாம எப்படா நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க? நான் போவேன். நானும் போவேன். நானும் போயிடுவேன். ஓ, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கடா நீங்க. ஒரு நிமிஷம். இந்த பாருடா, ஃப்ளெக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கட்டிடலாமா? ஃப்ளெக்ஸ் அடிச்சிங்களா? ஏண்டா ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஏத்தணும்னு நீ தானே சொன்ன? ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம்ல. ஏன் என்னாச்சு? நீ ஃபெயில் ஆயிட்டியா என்ன? நான் ஃபெயில் ஆகல, நான் பாஸ் ஆயிட்டேன். அப்புறம் என்னடா? அப்ப அது ஆசிர் ஃபெயில் ஆயிட்டான். பிரச்சனை இல்லடா, நான் பாத்துக்கிறேன்டா. சரிப்பா. நானும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு அடுத்த வருஷம் நம்ம ஒன்னா சேர்ந்து யூகே போலாமாடா? இல்ல வேணாம், நாங்க என்னன்னாலும் போவோம். நீ எழுதி பாஸ் ஆயிட்டாங்க வந்துரு. ஒரு வருஷம் இல்ல, ஒரு மாசம் கூட எங்களால இங்க இருக்க முடியாது. நீ இதை எழுதி பாஸ் பண்ண எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. கரெக்ட். 3 சப்ஜெக்ட் தானே ஃபெயில் ஆயிருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? மொத்தமா இருக்கிறது 6 சப்ஜெக்ட் தான். அதுல ஒண்ணு தமிழ். இதை இப்ப நான் எழுதினால A+ எடுப்பேன். சரி, அதை கூட விட்டுதல. மீதி இருக்கிற 5 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு என்னடா வாய்க்கிழியே பேசுற? என்னென்னலாம் பேசுன நீ? இதுல இவன் யூகே போறானா? இப்ப யூகே நக்கிட்டு போயிடுச்சா? ரொம்ப கம்மியா, பகல் தான் ரொம்ப நேரம் இருக்குமா. 18 மணி நேரமும் பகலா இருக்குமாப்பா. அப்ப எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கும்ல. ஓ, 18 மணி நேரம் நீ படிக்க போறியா? இங்க படிச்சே நீ ஒண்ணும் கிழிக்கல, அங்க போய் வேற. இவன் சொல்றத கேட்கும்போது நல்ல விஷயமா தான் தெரியுது. என்ன இருந்தாலும் இவன் ஊரை விட்டு போறதுதானே நல்லது. அப்படி பார்த்தா உன் பையன் கஞ்சா கேஸ்ல மாட்டினா கூட தான் ஊரை விட்டு வெளியில போவான். இந்த வீட்டை வித்தாவது அவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப ஆசைதான். ஆனா இது வாடகை வீடாச்சே, வீட்டு ஓனர்ட்டையும் கேட்கணும்ல, இல்லைன்னா தப்பாயிடுமே. சாப்பிடு. டேய், நான் இப்பவே உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. நீங்க எல்லாரும் யூகே போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன ஏன்டா மிஸ் பண்ற? நீ மிஸ்ஸே பண்ணாலும் நான் போவேன். நான் கண்டிப்பா யூகே போவேன். விநாயக், அஜின், அலன் போவாதீங்கடா. அலன் போவேன். அலன் போவேன். விநாயக், அஜின், அலன் போவாதீங்கடா. போவாதீங்கடா. டேய் மச்சான் அஷீர், நான் எப்படியாவது யூகே போயிடுவேன். யூகே போவேன். போவாதீங்கடா. என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. போவாதீங்கடா. கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லையடா. நான் யூகேக்கு போவேன். நீ என்ன சொன்னாலும் நான் அங்க போவேன். டேய், நம்ம கேங்ல எனக்கு மட்டும் தானே இங்கிலீஷ் தெரியும். டேய் மச்சான் ஆசிர், தயவு செஞ்சு போனை வச்சுட்டு போடா. விநாயக், அஜின், அலன் போவாதீங்கடா. ஹலோ ஹலோ ஹலோ
டேய் என்னால தனியா இருக்க முடியாதுடா. ஊர்க்காரங்கள என்ன பயங்கரமா அடிப்பாங்கடா. நான் மட்டும் தான்டா கஞ்சா குடிக்கே இருப்பேன். டேய் வெறுப்பேத்தமா போனை வைடா. விநாயகே போகாதீங்க மச்சான். நான் போவேன். யார் என்ன சொன்னாலும் நான் போவேன். செத்து போன உங்க அப்பனே திரும்பி வந்து போவாதடா அலன்னு சொன்னாலும் நான் போவேன்டா. அலன் போவேன். அலன் போவேன். டேய் மச்சான் ஆசிரியர் கொஞ்சம் தூங்க விடுறா. போனை வச்சு தோலடா. எனக்கு சுத்தமா தூக்கமே வரலடா. கை தவறி கட் அடிச்சு நினைக்கிறேன்டா. நீ வேணும்னு கட் பண்ணல. போகாதீங்கடா. போவேன் போவேன் போவேன். நீ அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண. அப்புறம் ரொம்ப படிச்சுட்டு டாக்டர்லாம் ஆயிடாத. ஓ சரி, நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பனுக்கு சொரிய சரி பண்ணி தரேன். சரியா? சரி சரி சரி. அப்பாவை விட்டு போறதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அத நினைக்கும் போதுதான் இல்ல உன்னை விட்டு போறதும் கஷ்டமா தான் இருக்கு. உண்மையாப்பா? புது இடம், புது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணன் குட்டி, இவர் மம்மு கோயா, இது சுபாஷ், பாபு, மொட்டமூர்த்தி, சுஷீலன். இனி எல்லாமே புதுசு. ஜாலியா இருப்பீங்கல்ல? ப்ரோ உள்ள வாங்க. சீக்கிரமா அங்க எப்படியா கிளம்பி வந்துரு மச்சான். எங்களை நீ மிஸ் பண்ணுவியாடா? தனியா விட்டு கிளம்புறீங்கன்னு வெறுப்பேத்துறீங்களா? மூடிட்டு போடும். அதுக்கு ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆற? கொஞ்சம் உடனே கேட்டுக்கிட்ட வாயேன். டேய் எனக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லடா. உன்கிட்ட ஒண்ணு கொடுக்கணும், சீக்கிரம் வாடா. என்னாச்சுடா? அவன் தான் விநாயக். அவன் கூலிங் கிளாஸையோ செயினியோ ஞாபகமா கொடுக்கறதுக்கா இருக்கும். நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம்டா. வா வா. டேய் மச்சான், நாங்க கொண்டு வந்தோம்ல லக்கேஜ்ல வெயிட்டா இருக்கான்டா. இத நீ எடுத்துட்டு போ. சீக்கிரம் புடுறா. ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி மச்சான் பார்க்கலாம். நான் கிளம்புறோம். சீக்கிரம் போ, சீக்கிரம் போடா. தம்சம் பண்ணலாம்ல? கலக்குறோம். இனி யூகே நம்மளுதுடா. கரெக்ட். கிளாஸ் ஃபுல்லா பிரிட்டிஷ் பொண்ணுங்களா இருப்பாங்க. எனக்கும் யாரையாவது செட் பண்ணி விடுங்கடா. எங்களுக்கு கிடைக்கலனாலும் உனக்கு செட் பண்ணி தரோம். ஓகே? தேங்க் யூ. நம்ம ஊர் ஆளுங்களா? ப்ரோ உள்ள வாங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ப்ரோ ஹாப்பி தானே? ஹோம் சிக்னஸ்லாம் ஒன்றும் ஆகாதீங்க. இது நம்ம ஊர் மாதிரி தான். இவங்க எல்லாரும் நம்ம பசங்க தான். அது சரி. There are சேனா சேனா ஆசி சார் அவசரமா வந்து கடிக்க போணும். பக்கறா சார் உயிர் போற பிரச்சனை அப்புறம் சார். போலாம். முதல்ல கிளாஸ் கவனி. என்னடா உனக்கு கடிக்க போணும். கிளாஸ் கைமீறி போயிடுச்சு. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணு இல்லாதான் காரணம். வேலைக்கு அவ்வளோ போல. வாட் எ கோஇன்சிடென்ட். கடவுளோட விளையாட்டை பாத்தியா? இல்லைன்னா நானும் நீயும் ஒரே இடத்துல வந்திருப்போமே என்ன? ஆனா நான் இங்க ஒரு டீச்சரா வந்திருக்கேன். நீ எக்ஸாம் எழுத வந்திருக்க. எப்ப வேணாலும் பாக்கலாம்டா. இங்க இருந்து வெறும் 12 மைல் தான். நினைச்சா பார்க்கலாம். ஆனா இங்க இருந்து 8514 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நான் கூகுள்ல பார்த்தேன். அதெல்லாம் எதுக்குடா கூகுள்ல பாக்குற? Job vacancy here 100% hard work, ma'am. No jobs for Indians. Get out. I eat vegetable. I know vegetable. I sell vegetable. No job for you. Thank you. Ma'am, all size I know. I work 100% sure. Sorry, now get out. Ma'am, I'm good alcoholic. What? Alcoholic. You idiot. Get lost. இதுவும் டேய் பைத்தியம், எல்லாத்தையும் தின்னு தீத்துறாத. உன் அண்ணா அடுத்த வருஷம் யூகே போகும்போது எடுத்துட்டு போகணும். போன மாதிரி தான். நான் எப்படியாவது பணம் சம்பாதிச்சுட்டு இங்க இருந்து யூகே போகணும்னா. யூகேவா? ஐயா, என்னால உனக்கு அந்த அளவுக்குலாம் சம்பளம் தர முடியாது. இதுல கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நீ பக்கத்து ஊர் வரைக்கும் போலாம். ஏதாவது மாலுக்கு போய் ஃபன் பண்ணலாம். ஆனா எதுவும் வாங்க முடியாது. சும்மா ஏசி காத்து வாங்கிட்டு திரும்ப வந்துரு. இல்ல இந்த பெக்கையும் இத ஊத்தி கொடுத்த இந்த பென்னி ப்ரோவையும் எப்பவும் நீ மறந்துடவே கூடாது. ஓகே? அது ப்ரோ. அடி என்னடா சொட்டுமா தான் குடுக்குற? டேய் பென்னி, ஒழுங்கு மாதிரி தான் உன்னை கட்டிங் ஊத்த சொல்றா. டேய் போதும் ப்ரோ, உனக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரா ஓவர் ஆனதே? ப்ரோ
இதுல ப்ரோ மயிறு வேற. உனக்கு அப்ப வயசாகுதுடா, தெரியுமா தெரியாதா? டேய் இருடா, அங்கே உட்கார்றா. ஒழுங்கா சரக்கு ஊத்துறா. டேய் இவனுக்கு ஊத்தி கொடுத்தது தப்பா போச்சு. போதை தலைக்கேறிடுச்சுடா. ஆமா, இவர் பெரிய போதை பொருள் விக்கிற மாஃபியா. உண்மையான போதை என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? எப்பயாவது ஸ்டாம்பை பாத்திருக்கீங்களா? ரெவன்யூ ஸ்டாம்பா? அட்லீஸ்ட் பவுடர் அது பாத்திருக்கீங்களா? டால்கம் பவுடரா? இல்லடா, பான்ஸ் பவுடர். கரெக்ட் பாஸ். ஏய் ஷைனா, இந்த அப்பளம் சாப்பிடு. நம்ம எல்லா இடத்துலயும் பாத்துக்கிறோம். மேட் ஃபார் ஈச் அதர் இல்ல? வீட்டுக்கு போகும்போது சொல்லு, பால் பாயசம் தரேன். ஐயோ வெக்கமா இருக்கு. ஷைனா, உண்டக்கண்ணை வச்சுட்டு அப்படி பார்க்காத. எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு. அப்பளம் கொடுக்குறவனே என்னடா பொம்பளை பிள்ளை மட்டும் அப்பளத்தை ஆஃபர்ல கொடுப்பியா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொடுக்குறேன். அது கேட்க நீ யாரா? என்னவோ இவனுங்களை கொஞ்சம் மாதிரி வந்துட்டு. அண்ணா வேணும்னா இந்த அப்பளத்தை வாங்கிக்கோங்க. நீ எதுக்கு அவனுங்களுக்கு அப்பளம் கொடுக்குற? உனக்கு போய் இவ்வளவு அப்பளம் கொடுத்தேன் பாரு. டேய் நீ எதுக்குடா ஏன் தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்க? தங்கச்சியா? யாருவ? தங்கச்சியா? கொஞ்சமாவது ஹிண்ட் கொடுத்துருக்கலாம்ல. மச்சான், அப்பளம் சாப்பிடு மச்சான். இந்த அன்போட ஆசிர். ஐயா மச்சான், நீங்க சாப்பிடு. அப்படியா? 4 பேரை நீ ஒரே ஆளா அடிச்சியா? சத்தியம் பண்ணி சொல்ல, அன்னைக்கு யாரோ உன் கூட இருந்திருக்காங்க. யாரா அது? அவங்கெல்லாம் மாசு. யாரா அவன் சின்ன பையன் மேல கை வச்சது? என்னடா கை என்ன கால கூட வைப்ப பாக்குறியா? என்னங்க இங்க பிரச்சனை? அது இந்த பையன் அப்பளம் கேட்டா அந்த பையன் அப்பளம் தரல, அதான் பிரச்சனை.